பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசுவோடு நடக்கிற அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இன்னும் நிறைய பேருக்கு அதை சொல்லுங்க. இயேசுவோடு வாழ்வுதான் இனிமையான சந்தோஷமான வாழ்க்கை. அவர் சொல்றதை கவனிங்க. நீ மற்றவங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. இன்றைக்கு பாருங்கள், ரூத் 2 அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்காக சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு வாழ்த்து. நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய அடைக்கலத்திற்குள் வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேலை செய்கிறீங்களா? பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? குடும்பத்தை கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணுமா? நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நிறைவான பலன் கிடைக்கும். நீங்கள் செய்கிற காரியத்தில் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய செட்டைக்குள்ளே வந்துட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுவாராம். ஒரு பறவை தன்னுடைய குஞ்சை செட்டைக்குள்ளே மூடி பாதுகாக்கிறதை போல ஆண்டவர் தன்னுடைய செட்டைக்குள்ளே மூடி பாதுகாப்பாராம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய செட்டைக்குள்ளே வர்றீங்க, அவருடைய அடைக்கலத்துக்குள் வர்றீங்க. அவர் தான் உங்களுக்கு பொறுப்பு. உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு சுகம் கொடுப்பார், உங்களுடைய தேவையை சந்திப்பார், துக்கத்தை மாற்றுவார், எப்பவுமே சந்தோஷமாக வைப்பார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய அடைக்கலத்திற்குள் என்னை வைத்திருக்கிறேன், உங்களுடைய சிறகுகளாலே என்னை மூடி வைத்திருக்கிற ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நிறைவான பலனை காண்பீங்க. தகப்பனே, உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் செட்டைக்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைகள், இவர்களுக்கு உங்களுடைய வார்த்தையின்படி நிறைவான பலன் கிடைக்கும்படி இன்றைக்கு அவளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.